கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது கூட இன்று நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக காரியங்களை குறித்து அவருடைய சமூகத்தில் நாங்கள் செபிப்பது உண்டு. அவ்வாறு செபிக்கும் போது சில காரியங்கள் எங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் நிமித்தமாக இருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து இடத்துல மன்றாடும் போது சில காரியங்கள் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லை, ஏன் இந்த காரியத்துக்காக நான் செபித்தும் இன்னும் அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஏன் அது சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்த்து சமைந்து அநேகமாய் காணப்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விவரமாய் சொல்லுகிறது. மாற்கு 11:24 இவனமாய் கூறுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். நாங்கள் எவற்றை குறித்து ஜெபம் பண்ணுகிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசம் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் அது உண்டாயிருக்கும். இந்த வார்த்தை எவ்வளவு அழகாக பார்த்தீங்களா? நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு கடுகளம் வேணும் விசுவாசம் இருக்குமானால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லும்போது அந்த மலை கூட பெயர்ந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்படியான அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாங்கள் எவற்றையெல்லாம் எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் கேட்கிறோமோ விசுவாசத்தோடு அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை இடத்துல காணப்பட வேண்டும். ஆகவே இந்த மாதத்தில் நாங்கள் யாரும் ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பாவித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிப்போம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தையும் நாங்கள் வைத்துக்கொள்வோம். ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் தகப்பனே, எங்களுடைய ஜெபத்தில் இன்னுமாய் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ள ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு சமயங்களிலும் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு அதை நம்மிடத்தில் ஒன்றாட எங்களுக்கு இருக்காங்க. இந்த மாதத்தில் எங்களை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துகிறேன். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.